உங்களை ஒரு பீஸா கம்பெனியில் கூப்பிட்டு இன்னைக்கு எவ்வளவு பீஸா வேணாலும் சாப்பிடுங்க, ஆனால் பில்லே பே பண்ண வேணாம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? சூப்பராக இருக்கும்ல, அண்ட் குஜாலா கூட இருக்கும்ல. ஆனால் இதுவே அதே பீஸா கம்பெனிக்காரங்க உங்களை கூப்பிட்டு உங்கள் லைஃப் லாங் நீங்கள் எவ்வளவு பீஸா வேணாலும் எங்கள் கம்பெனியில் ஆர்டர் பண்ணி சாப்பிடுங்க, ஆனால் அதுக்கு நீங்கள் பேமெண்ட் பண்ண வேணாம், நீங்கள் இறந்ததுக்கு அப்புறமா இதுக்கான பேமெண்ட்டை பண்ணால் போதும் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? இல்லை, புரியல. குஜாலாவும் இருக்கும், அதே நேரத்தில் குழப்பமாகவும் இருக்கும்ல. ஆனால் இந்த நடைமுறையை நியூசிலாந்தில் இருக்க ஒரு பீஸா கம்பெனி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஐயோ சாமி, வேற கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போறேன். இன்னைக்கு இருக்க யங்ஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க ஆன்லைன்ல நிறைய சாமான் வாங்குவாங்க. அந்த சாமான் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா பை நவ் பே லேட்டர் அப்படின்ற ஆப்ஷனை தான் நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. இது என்ன ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கடையில் ஒரு பொருள் வாங்க போகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கான ஒரு பேமெண்ட் இருக்கும். அதை வந்து நாங்கள் ஒரேடியாக பேமெண்ட் பண்ண தேவையில்ல, ஜஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமாக பேமெண்ட் பண்ணி முடிக்கலாம். அதை தான் பை நவ் பே லேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட அடுத்த கட்டமாக தான் ஆஃப்டர் லைஃப் பே அப்படின்னு நியூசிலாந்தில் இருக்க ஒரு பீஸா கம்பெனி வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட கஸ்டமர்ஸ் வந்து அவங்க பீஸா கம்பெனியில் எவ்வளோ வேணாலும் சாப்பிட்லாம், ஆனால் அதுக்கு அவங்க இப்போ பேமெண்ட் பண்ண தேவையில்ல, அவங்க இறந்ததுக்கு அப்புறமா பேமெண்ட் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை கேட்கும்போது எங்களுக்கே ஒரு ஆசை வரும்ல, எங்கடா இருக்க அந்த கம்பெனி, நாங்களும் போய் வாங்கி சாப்பிடணும் அப்படின்னு நிறைய பேர் ஆசைப்படுவாங்க. ஆனால் இதில் தான் அந்த கம்பெனிக்காரங்க ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்காங்க. அது என்ன ட்விஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா கஸ்டமர்ஸுக்கும் இந்த வாய்ப்பு வந்து கிடைக்காது. இதில் எனக்கு பார்ட்டிசிபேட் பண்ண பிடிச்சிருக்கு அப்படின்னா நான் வந்து அப்ளை பண்ணணும். இப்படி அப்ளை பண்ணவங்கலேருந்து 666 பேரை சூஸ் பண்ணி தான் இந்த ஆப்ஷனை வந்து கொடுக்குறாங்க. பெரிய சோழர் பரம்பரை, இவர் ராஜராஜ சோழன், அவர் ராஜேந்திர சோழன். தஞ்சாவூருக்கே இவங்க 2 பேரும் தான் வாரிசு. இந்த 666 பேரும் அவங்களுக்கு எவ்வளவு பீஸா வேணுமோ அவ்வளவு பீஸாவையும் டெய்லி கூட வாங்கி வாங்கி சாப்பிடலாமா, ஆனால் அதுக்கு பில் அவங்க இப்போ பே பண்ண தேவையில்ல, இறந்ததுக்கு அப்புறம் பே பண்ணா போதும் அப்படின்னு இந்த கம்பெனி வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ நமக்கு நிறைய பேருக்கு ஒரு டவுட் வரும், அதாவது உயிர் இருக்கும்போது சாப்பிடலாம், ஆனால் உயிர் இல்லாத போது எப்படா பே பண்றது அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரும்ல. அதே டவுட் தான் எனக்கு வந்துச்சு. ஸோ அதை பற்றி விசாரிக்கும் போது தான் அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. அதாவது இந்த 666 பேரை வந்து சூஸ் பண்ணுவாங்கல்ல, அவங்களுக்கு ஒரு அக்ரிமெண்ட் ஒன்று போடுவாங்க. அது என்ன அக்ரிமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க இறந்ததுக்கு அப்புறமா அவங்க டோட்டலாக எவ்வளவுக்கு பீஸா சாப்பிட்டாங்களோ அதை வந்து அவங்க பேங்க்ல இருந்து நாங்கள் எடுத்துப்போம் அப்படின்னு அந்த கம்பெனி ஒரு அக்ரிமெண்ட் ஒன்று போடுவோம். அதே நேரத்தில் பேங்க்ல பேலன்ஸ் இல்லை அப்படின்னா அவங்களுடைய ரிலேஷன்ஸ் கிட்ட இருந்து நாங்கள் வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரியும் அந்த கம்பெனி வந்து அக்ரிமெண்ட் போடுமா. ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த 666 பேருக்கும் இந்த அன்லிமிட்டெட் பீஸா அப்படின்றத வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. இதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இவங்க சாப்பிட்ட பீஸாவோட அமௌண்ட் இருக்குல்ல, அதுக்கு வட்டி அப்படி இப்படின்னு எதுவுமே இல்லை. எவ்வளவுக்கு சாப்பிட்றாங்களோ அதை அப்படியே அவங்க பேமெண்ட் பண்ணால் போதுமா. அதோட பார்த்தீங்கன்னா இப்படி பண்ணுறதால அந்த கம்பெனிக்கு என்ன லாபம் அப்படின்னும் நிறைய பேர் யோசிப்பீங்க. அது உண்மையான லாபம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கம்பெனிக்காரங்களே சொல்லியிருக்காங்க, இது ஒரு விளம்பரம், அதாவது அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக தான் நாங்கள் இப்படி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அது உண்மையாகவே நிஜம் தானே. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நியூசிலாந்தில் 666 பேருக்கு தான் அதை கொடுக்குறாங்க. ஆனால் நியூசிலாந்தில் நடக்கிற ஒரு சம்பவத்தை நாங்கள் இப்போ ஸ்ரீலங்காலேருந்து பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அது எவ்வளோ பெரிய அட்வர்டைஸ்மெண்ட்டாக இருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஸோ ஆக மொத்தத்தில் பை நவ் பே லேட்டர் அது தாண்டி ஆஃப்டர் லைஃப் பே அப்படின்றதையும் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இது எப்போ ஸ்ரீலங்காவில் இன்ட்ரடியூஸ் ஆகும் அப்படின்னு தெரியல. இன்ட்ரடியூஸ் ஆனால் அந்த 666 பேரில் 2 பேர் இப்போவே கன்ஃபார்ம் ஆகிட்டோம். அது வேற யாரும் இல்லைங்க, நானும் கேமராமேன் தான். ஸோ இப்போவே கேமராமேன் வந்து என்ன பீஸா ஆர்டர் பண்ணலாம் அப்படின்ற லெவலுக்கு இருக்காரு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் விஜே அருண், கேமராமேன் லிஷியரனுடன் நன்றி, வணக்கம். ஆபீஸ்ல விடுவாங்க 6 மணிக்கு வேலை, உனக்கு போட்டுறேன்டா ரோஜா பூ மாலை.